அயர்லாந்துல 2 கோடிக்கு வந்து வீடு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது தான். வேறங்க 2 கோடி 2 இல்ல கோடி இல்லைங்க இது. அதை விட இப்ப 3.5 அதிகங்க. கோடிங்க. ஆ. ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம் 3 பெட்ரூம் ஹவுஸ்ல தான் இருப்பாங்க. இப்ப சந்தானம் அவர்களா இருக்கட்டும், மாறனா இருக்கட்டும், லொலு சபால இருந்த ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தானத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப பிரமிக்க வச்சுது. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேரோட வளர்ச்சி எதுன்னா சூரியோட வளர்ச்சி. நான் சூரிய 3 நாளா சாப்பிடாம எல்லாம் பார்த்திருக்கேன். தம்பி என்னடா பண்ற? நானே ஏதாடா இருக்கேன் அங்க போயிட்டு இருக்கேன்னு ஒரு சைக்கிள் வச்சிருப்பாப்ல. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே, நேத்து காலையில சாப்பிட்டேனே அப்படின்னுவான். நேத்து காலையில சாப்பிட்டியா? யோகி பாபு லொல்லு சபால வந்து டைரக்டர் வந்து சேர்க்கவே மாட்டாரு. ஏன் அவன் இன்னும் பேசவே மாட்டாயா, அவெல்லாம் நடிக்க மாட்டாயா, எக்ஸ்பிரஷனே வரல, தவிர்க்கப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவர் டைரக்ஷன்ல யோகி பாபு நடிச்சாரு. அது வேற விஷயம். அதான் ஒரு மனிதனின் வளர்ச்சி பாருங்க. அன்றைக்கு வந்து அவர்கள் பட்ட கஷ்டங்களை என்னால பட்டே இருக்க முடியாது. போடான்ட்டு வந்துட்டே இருந்துருவேன். எப்படி அண்ணனை பிடிச்சிங்க? ஒரு 1 வீக் தான் பேசியிருப்போம். அவர் வந்து சிக்கிட்டாண்டா ஒரு இழிச்சவாயா சின்ன பொண்ணு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு கட் பண்ணா நான் போயிருவேன், நீ அங்கதான் இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துலதான் ஏதாவது 2 வார்த்தை பேசிக்கிறா, அதுவே கெடுத்துறீங்களா? சரி, ஓகே. என்ன பார்த்ததே இல்ல அவரு. பார்த்திருந்தா என்ன இல்ல உடனே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. உங்களை பத்தி, உங்க 2 பேரை பத்தி வந்து பேசிக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அயர்லாந்துல 2 கோடிக்கு வந்து வீடு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது தான். வேறங்க 2 கோடி 2 இல்ல கோடி இல்லைங்க இது. அதை விட இப்ப அதிகங்க. 3.5 கோடிங்க. 3 கோடியா? கம்பேர் பண்ணீங்கன்னா அது அது அவர் கம்பேரிசனுக்காக சொன்னது அது. ஆனா அது 2 கோடின்ட்டாங்க. இல்லங்க, அதை விட அதிகங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். இந்த ஊரோட நானு அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா அது பெருசா ஹியூஜ் அமௌண்ட் மாதிரி தெரியும். இந்த ஊர்ல வந்து நம்ம வந்து 3.5 லட்சம். இன்னும் பெரிய பெரிய பங்களாக்கள்லாம் இருக்கு. அப்படியா? ஓகே. லோவர் மிடில் கிளாஸ்லாம் இல்லங்க. ஒரு மிடில் கிளாஸ் ரொம்பதான். நீங்க 3 பெட்ரூம் ஹவுஸ்ங்க. அயர்லாந்துல 3 பெட்ரூம் ஹவுஸ். ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம் 3 பெட்ரூம் ஹவுஸ்ல தான் இருப்பாங்க. அது ஓகே, கீழே எனக்கு தெரிஞ்சு டபுள் பெட்ரூம்ல கொஞ்சம் கீழே இருப்பாங்க. அது அவங்க பொருளாதார சூழ்நிலை பொறுத்து. ஓகே. இது பொதுவா சொல்லுவாங்க நம்ம பெருசா உடனே நம்ம வந்து ஜாக்பாட் அடிச்ச மாதிரி எல்லாம் 3.5 கோர்ஸ் இருக்குங்க. ஓகே ஓகே. இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல பொதுவா அதெல்லாம் போட மாட்டாங்க. இதுதான் டைட்டிலே போடுவாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, நம்ம நாடு ஏதாவது 7 மக்கள் அது வந்து பொதுவா சொல்லுவாங்க, நம்ம இந்தியால வந்து மும்பைல வந்து வீடு வாங்கணும்னா அவ்வளவு பெரிய விஷயம், சின்னதா இருந்தாலும் அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அயர்லாந்துல பொதுவா வந்து ஒரு சாதாரண மனுஷனோட சேலரி அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? ஏன்னா இப்ப நீங்க வந்து சொன்னீங்க பாத்தீங்களா, இது இது ஒரு மிடில் கிளாஸ் ஒரு வீடாதான்ப்பா இருக்கும், நீங்க பாட்டுக்கு ஏதாவது பெருசா சொல்லி விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு. அதை பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியணும்ல, அதுக்காக. இல்ல, ஆக்சுவலா இந்த கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா, இங்க இருக்கிறவர்களுக்கு இங்க உணவு, உடை, இருப்பிடம் இத வந்து என்ஷூர் பண்ணும். ஓகே. அது கவர்மெண்டோட பொறுப்பா எடுத்துக்கிறாங்க. இந்த ஊர் சிட்டிசன் அவர்களால சம்பாதிக்க முடியல, கஷ்டமா இருக்கு, அது என்ன சோசியல் ஹவுசிங்னு சொல்லுவாங்க, அவர்களுக்காக ஒதுக்கிடுவாங்க இலவசம். அவங்களுக்கு வந்து இலவசம் இல்ல, கொஞ்சம் சின்ன அமௌண்ட் தான் வாங்குவாங்க. லைக் இப்ப இந்த வீடு 3.5 கோடின்னு வச்சு நம்ம ஊர் ரேஷன் கடை மாதிரி. என்னங்க? நம்ம ஊர் ரேஷன் கடை மாதிரி. அந்த மாதிரி ஹவுசிங் போர்டு இருக்குல்ல, ஹவுசிங் போர்டு மாதிரி சாப்பிடணும், தங்கணும், உனக்கு உன்னோட விஷயங்கள் பாத்துக்கணும். இப்போ ஒரு குழந்தை படிக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு பணம் வந்து கவர்மெண்ட் கொடுப்பான் படிப்புக்கு. அது இல்லாம 21 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க படிக்கவே இல்ல, படிக்காம அவங்க ஏதோ ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா ஒரு 21 வயசுக்கு மேல மெச்சூர் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு அவங்க எந்த கோர்ஸ்ல வேணா ஜாயின் பண்ணி அவங்க படிச்சுக்கலாம். அந்த ஸ்கீம் இருக்கு. ஆமா, நிறைய இப்ப என்னோட ஒர்க் பண்ற நிறைய நர்சஸ் வந்து
ஆல்ரெடி அவங்க படிக்காதவங்க. அவங்க வந்து பப்ல அந்த மாரியெல்லாம் ஒர்க் பண்ணவங்க. அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் ஒர்க் பண்ணவங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து ஃபேமிலி கொஞ்சம் நல்லா இது பண்ணோன்னோனே நர்சிங் ஜாயின் பண்ணணுன்ட்டு, அவங்க அந்த மெச்சூர் ஸ்டூடண்ட் ஸ்கீம்ல போயிட்டு நர்சிங் ஜாயின் பண்ணி, ஸ்காலர்ஷிப் வாங்கி படிச்சுட்டு, இப்ப நல்லா ஒர்க் பண்றாங்க என் கூடவே. அந்த மாரி நம்மலாம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு லட்சியத்த வச்சுட்டு, இத்தன வயசுல படிக்கணும், இத்தன வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் இருக்கும்ல. இங்க அதெல்லாம் கிடையாது. எந்த வயசுல வேணா என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த மாரி. 40 வயசுல குழந்தை பெத்துப்பாங்க. 40 ஓகே. வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணமே பண்ணிக்காம இல்ல காலம் பூரா ஒரு ஒரு வாழ்வாங்க. 50 வயசு ஆண்மகனுக்கு பெண் கிடைக்குமா? சினிமாவுல வந்து இப்ப நெறைய பேருக்கு வந்து நம்ம நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிறணும். நம்ம ஃபேஸ் வந்து வெளிய தெரிஞ்சிராதா அப்படின்னு இன்னமும் அ கனவு கண்டுட்டு இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு வந்து சினிமால ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடைச்சது. "ஏய் இவரா? ஆமா ஈஸ்வரன் அல்ல" அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல. அத வந்து இப்ப மிஸ் பண்றீங்களா? இங்க பெருசா எதுவும் பண்றது இல்ல. பட் ஓகே. நீங்க சினிமாங்கிறது மிகப்பெரிய பேஷன் தான். எனக்கும் எனக்கும் என்னோட ஒரு வெறி இருந்தது. பட் வந்து அந்த அந்த ஒரு பிரபலம்ங்கிறதோ, ஒரு பாப்புலாரிட்டி அதெல்லாம் வந்து என்ன வந்து இது பண்ணல. நான் ஒரு தொழிலா தான் நெனச்சு பண்ணேன். ம், ம், ம். காலையில போவேன், நம்ம ஒர்க்க பார்ப்பேன். முடிஞ்ச உடனே டக்குன்னு கிளம்பிடுவேன். ஆனா ஓகே. கிளம்பலாமான்னு கேட்பேன். ஓகே சிஸ்டர் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. டக்குன்னு நேரா கிளம்பி நண்பர்கள சந்திப்பேன், வீட்டுக்கு வருவேன். சிலர்லாம் அப்படியே அ சாதிக்கணும்னு நெறைய பேரு அந்த லட்சிய உணர்வோடலாம் சினிமால இருக்காங்க. நான் ம், அந்த ம், மாரி ம். இல்ல எப்பயுமே. ஓகே, ஓகேண்ணே. ஆனா சினிமால அக்கா இப்ப இருக்கணும்ன்றது வந்து ஆசை, சந்தோஷம் ஆ தவிர, அது ஒரு வெறியாவோ, அது ஒரு அப்சஷனாவோ எனக்கு எப்பயுமே மாறல. அவருக்கு ஓகே. ஃபேமிலி தாங்க அப்செஷன். ம். வர வேலைய தான் செய்வாரு. எங்கேயும் போய் ஒரு ஆபீஸ்ல நின்னு ஒரு சான்ஸ் கேட்டு, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பண்ணதே கிடையாது. ஏதோ எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஓகே. 17 இது 18த் இயர் ரன்னிங். இதுவரைக்கும் நான் அந்த மாரி பார்த்ததில்ல. அவரு போய் மீட் பண்ற ஆள் அப்டின்னா வந்து சந்தானம் வந்து தவறாம மீட் பண்ணிருவாரு. போவாரு, அப்படி போய் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு வரணும். வந்துருவாரு. அவ்வளவுதானே தவிர அந்த மாரி போயிட்டு அவரு அந்த மாரி எனக்கு எனக்கு ஞாபகம் இல்ல. வாய்ப்பு குடுன்னு நான் சந்தானம் கிட்டயே கேட்டதில்ல. அதுதான் அப்படியா? உண்மை. ஆமா. ஓகே. ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றத தாண்டி, நம்ம ஃப்ரெண்டு ஜெயிச்சுட்டா, ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு, அத அத பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வரும். அன்னைக்கு சொன்னான்டா, இன்னைக்கு செஞ்சுட்டான்டா அப்படின்னு. இப்ப சந்தானம் அவர்களா இருக்கட்டும், மாறனா இருக்கட்டும், சுவாமிநாதன் அண்ணனா இருக்கட்டும், ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய லொல்லு சபால இருந்த ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சிய பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆ நீங்க சாமி அண்ணன் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு அவரு. நீங்க லொல்லு சபா ம், நான் அவரை ம். சந்திக்கும்போதே, அவர் வந்து சினிமால சின்ன பூவே மேல பேசலாம் பிசுறு எடுத்தவர் அவரு. அதே மாரி மாறன் அண்ணன் ஒரு ஆர்ட் டைரக்டரா பழைய விஜய் டிவிலலாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாரு. சந்தானம் ம். தான் நாங்க லொல்லு சபால வந்து ஜாயின் வந்தாப்ல. சந்தானத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப பிரமிக்க வச்சது. அதை விட ம், எனக்கு ம். ரொம்ப பிடிச்ச 2 பேரோட வளர்ச்சி எதுன்னா, சூரியோட வளர்ச்சி. ஓகே, நான் சூரிய 3 நாளா சாப்பிடாமல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே. "தம்பி என்னடா பண்ற?" "நானே இங்கதானே இருக்கேன். அங்க போயிட்டு இருக்கேன்னு" ஒரு சைக்கிள் வச்சிருப்பாப்ல. வடபழனியில இருப்பாப்ல. நான் அப்போ வந்து சரிகமால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரைட்டரா. ம், 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 ம். "சாப்பிட்டியா?" சாப்பிட்டேனே. நேத்து காலைல சாப்பிட்டேனே" அப்படின்னுவான். "நேத்து காலைல சாப்பிட்டியா?" டேய் எதுக்கால? நாங்கல்லாம் 3 வேள சாப்பிடுறோம். "சரி வா சும்மா" அப்படின்னு கூப்பிட்டு, நடிகர் சங்கத்துல அங்க நடிகர் சங்கத்துல ஒரு கேன்டீன் ஒண்ணு உண்டு. ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். எல்லா சாப்பாடும் ரூ. 20 தான். தேங்காய் ம், சாதம், ம். தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், அப்புறம் ஒரு மசால் வடை ஒண்ணு குடுப்பாங்க. கூப்ட்டு, அப்ப சும்மா "ஏதோ ஒரு வேலை இருக்குடா வாடா" அப்படின்னு சொன்னா வருவாப்புல. வந்து அப்படியே அப்புறம் நாங்கலாம் ஒண்ணா உட்காந்து சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் சும்மா ஒரு கையில ஏதாவது குடுத்து, "சரிடா நான் பார்க்குறேன்டா, அந்த அந்த கேரக்டர் இருக்குது. நீ தான் பண்ற" அப்படின்னு சொல்லி ஆ. அனுப்புவார். அப்படி ஓகே. ஒரு கடுமையான உழைப்பாளி. சூரியோட வளர்ச்சி என்னை பிரமிக்க வச்சது. அதுக்கப்புறம் யோகி பாபு. ம். யோகி பாபு லொல்லு சபால வந்து டைரக்டர் வந்து சேர்க்கவே மாட்டாரு. ஓ! ஏன்? ஏன்யா? அவன்லாம் என்னய்யா பேசவே மாட்றான்யா. அவன்லாம் நடிக்கவே மாட்றான்யா. எக்ஸ்பிரஷனே வரல. ஏங்க? ஏதாவது இல்ல, இல்ல. அந்த நேரத்துல அந்த டைரக்டருக்கு அந்த புரோகிராம் தான் முக்கியம் அவருக்கு. ஓகே. அப்படியெல்லாம் வந்து இல்ல நெறைய தவிர்க்கப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து புரியுது, புரியுதுண்ணே. அவர் டைரக்ஷன்லயே யோகி பாபு நடிச்சாப்ல. அது வேற விஷயம். ம், ம். அதான் ஒரு மனிதனின் வளர்ச்சி பாருங்களேன்.
எப்பயுமே ஒரு சிறப்பான நடிகன் சிறப்பான டைரக்டர் யூஸ் பண்றது வேற. அவன் வேண்டான்னு சொன்ன அதே டைரக்டர் அவனை வந்து இது பண்றான்னா அந்த வளர்ச்சி என்ன பிரமிக்க வச்சுது. பாபுவும் நீங்க சரி சொல்லும்போது சூரியும் சரி கடுமையான உழைப்பாளிகள், நல்ல திறமைசாலிகள், நல்ல தம்பிகள். ஓகே. அந்த மாதிரி நம்மளுடைய அந்த growth வந்து நம்ம அப்படி இருந்திருக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கா? அது நமக்கு இல்ல நடக்கலை அப்படின்ற என்னால மாதிரி தான். வந்து அன்றைக்கு வந்து அவர்கள் பட்ட கஷ்டங்களை என்னால பட்டே இருக்க முடியாது. போடான்ட்டு வந்துட்டே இருந்துருவேன். ஏங்க அவரு மேனாமி நிக்கீங்க. என்ன என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? ஒரு 5-6 வருஷம் நடிச்ச பிறகு ஒரு சினிமா கம்பெனில கூப்பிடுறாங்க. ஓகே. நல்லா யோசிச்சீங்க. நான் போல. ஒரு கம்பெனி புது கூப்பிடுறாங்க. டைரக்டர் புது ப்ரொடியூசர் கூப்பிடுறாங்க. ம். நான் போறேன். ம். லோடு சபா அப்படிலாம் அந்த அசோசியேட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு போல, இவரு நடிகர் இது பண்ணியிருக்காரு, அது மாதிரி சந்தானம் கூட படம் பண்ணியிருக்காரு எல்லாம் சொல்லி அந்த டைரக்டர் உட்காந்து அப்படியா ஓகே ஏதாவது நடிச்சு காட்டுங்க அப்படின்னு. என்ன நான் சொன்னேன், சார் நான் உங்களை டைரக்ட் பண்ணி காட்டுங்கன்னு கேட்கவே இல்லையா. நீங்க டைரக்டர் சொல்றீங்க. நீங்க என்ன வந்து ஈஸ்டர்னு ஒருத்தர் இருக்கான், அவன் நடிகன் நினைச்சு நல்லா பண்ணுவான், நீங்க தான் கூப்பிட்டீங்க. ஏதோ கூப்பிட்டுருக்கீங்கன்னு தான் வந்தேன் நான். உங்ககிட்ட நடிச்சு காட்டி நான் நடிகன்னு ப்ரூவ் பண்ணி நான் சிறப்பா பண்ணுவேன்னு சொல்லி வாய்ப்பு வாங்க நான் வரல. என்னோட லிங்க் அமிச்சேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன், இந்த நடிப்பெல்லாம் பாருங்க. அவருக்கு அமிச்சேன் மொபைல்ல அப்பயே, பாருங்க, இது பிடிச்சிருந்தா என்ன கூப்பிடுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டே இருந்துட்டேன். புரியுதுங்களா? ஒரு டைரக்டருக்கும் ஒரு நடிகனுக்கும் ஒரு காதல் இருக்கணும். ஆமா, 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணணும். புரியுதுங்களா? இவன் இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்ட்டு இது பண்ணுவீங்களா பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன சொன்னா அவ வெக்கப்படுவா அப்படின்ட்டு காதலன் காதலி மாதிரி ஒரு அற்புதமான உறவு இது. 2 பேருக்கும் புரிதல்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. இன்னொரு ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டர் நம்மளை கூப்பிட்டாரு, பெரிய ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. என்ன சரி ஏதோ மேனேஜரே கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் போனப்போ அங்க ஒரு 150 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஐயோ இந்த லைன்ல எல்லாம் நம்ம நிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் வாங்க சார் வாங்க அப்படின்ட்டு உள்ள கூட்டிட்டு போனாரு. போனா அந்த டைரக்டர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ரியாக்ஷன் கொடுங்க அப்படி இப்படின்னாரு. நானும் ஒரு 4-5 ரியாக்ஷன் கொடுத்தேன். நல்லா இருந்தது. சரி நான் சொல்றேன் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், சார் ரொம்ப நன்றி சார், எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்களா என்னன்னு தெரியல, ஆனா உங்களை மாதிரி பெரிய டைரக்டர் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதனால தான் வந்தேன் சார், ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு வந்துட்டான். அப்புறம் கூப்பிடல, நானும் பண்ணல. அக்கா இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஈஸ்டர் அண்ணனை பற்றி தெரியும், நாங்கள் வந்து நிறைய பார்க்குறோம், ஆனால் பர்சனலாக நாங்கள் எதுவும் பழகினது இல்லை. இப்போ நான் பேசும்போது அண்ணனை பற்றி ஓகே அண்ணன் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக பேசும் அப்படின்றது தெரியுது. எப்படி அண்ணனை பிடிச்சிங்க? எப்படி பிடிச்சா? பயங்கரமான பிளான்லாம் பண்ணி ஒரு பிளானும் இல்லைங்க, சும்மா கால் பண்ணி பேசினதுதான். அவங்க அக்கா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். லைக் என்ன ரொம்ப குழந்தையில இருந்து அவங்க அக்கா பார்த்துருக்காங்க. அம்மாவும் அக்காவும் அவங்க அக்காவும் ஒன்னா ஒர்க் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஸோ அப்படி பழக்கம். இப்போ அவங்க சொன்னாங்க என் தம்பி ஆக்டர் அப்படின்ட்டு. தம்பி ஆக்டரா? எதுல? லொல்லு சபாவா? நான் லொல்லு சபா பாக்குறேனே, நாங்கெல்லாம் வந்து எவ்ரி வீக் பாத்துருவோமே, அது ரிப்பீட்ல போடுவாங்க, அதையும் பாப்போமே அப்படி எல்லாம் சொல்லிட்டு யாரு அதுல அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்ன அடையாளத்துல எனக்கு என் மைண்ட்ல வந்தது வேற ஒருத்தர். ஆமா, இப்ப இறந்தாருல சமீபத்துல, ஆண்டனி. அவருதான் என் வந்தாரு, இவரா இருக்குமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இல்ல, அப்புறம் அவங்களுக்கும் அவங்க கையில போட்டோவும் இல்ல. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் இந்த எபிசோட் எல்லாம் சொல்லி இந்த கேரக்டர் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவருதான் அப்படின்ட்டு ஒரு ஃபைனலைஸ் ஆச்சு. ஓகே இவரா, ஓகே சூப்பர் அப்படின்ட்டு போன் நம்பர் வாங்கி பேசினேன் ரசிகன்ட்டு. அப்படி பேசும்போது அப்படி பேசிட்டே இருந்தோம், அவ்வளவுதான். அப்படியே ஒரு 1 வீக் தான் பேசியிருப்போம். அவர் வந்து பாடுறா சின்ன பொண்ணு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு கட் பண்ண நான் போயிருவேன், நீ அங்கதான் இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல தான் ஏதாவது 2 வார்த்தை பேசிக்கிறேன், அதையும் கெடுத்துறீங்களா? சரி ஓகே, இது யூஸ் பண்ணி தருணத்தை யூஸ் பண்ணிக்கிறீங்க அவ்வளவுதான். சும்மா பேசணுங்க. அப்புறம் நான் பேசுறது மொத்தமே அது 1.5 மாசம் தான் நடந்தது இந்த பேச்சு. போன்ல தான், நான் மூஞ்ச கூட பாக்கல, என்ன பார்த்ததே இல்ல அவரு. பார்த்திருந்தா என்ன இல்ல உடனே கல்யாணம் பண்ணிருப்பாங்க.
பா- பார்த்து பார்க்கலங்க. போன்ல பேசிட்டு இருந்தாரு. ஓகே. போன்ல பேசும்போது விழுந்துட்டாரு. கட்னா நீதான் ம். அப்படின்ட்டு அப்படி என்ன அப்புறம் அப்புறம் யோசிச்சா வயசாயிடுச்சு, வ- நம்மளுக்கு 32 வயசு சினிமாக்கார ஆயிடுச்சு. பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். இதை நான் கேட்கலான்னு இருந்தேன். அது இன்னொரு விஷயம். ஓகே. யாரும் கல்யாணம் பண்ணி வைக்கல அவருக்கு. அது இன்னொரு விஷயம். சோ இத்தனை இது இருந்திருக்கு. அதெல்லாம் பின்னாடிதான் எனக்கு தெரியும். சரி, போதும் போதும். லிஸ்ட் லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. ஓகே. அங்க இருந்து நேரம் மெரினாக்கு போய் அங்க உட்கார்ந்து ம். பேசினோம். என்ன ஓகேவா? எல்லாம் ஓகேவா? இப்படியா அப்படியான்ட்டு. சரி நான் என் வீட்டை நான் பாத்துக்கிறேன். உன் வீட்டை நீ பாத்துக்கோ. அங்க பாத்துக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்லைனாலும் அவங்க அண்ணாலாம் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் எனக்கு சொல்லணும். அப்போ வந்து அம்மா அப்பா 2 பேருமே 2 தவறிட்டாங்க. பேருமே இல்ல. எங்க அக்காவும் அண்ணனுங்களும் தான். அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க ஒண்ணும் மறுக்க போறது இல்ல. அவங்க ஆமா, என் வீட்ல தான் நெறைய டெகால்டி வேலைலாம் பார்க்க வேண்டியதா இருந்தது. வயசு ஒரு ஓ. ஆமாங்க. சரி, உங்க வீடே டெகால்ட்டி தான். போச்சு போச்சு, எனக்கு தெரியாது. அண்ட் வந்து அக்கா, என்னதான் இருந்தாலும் தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அண்ணன் வந்து ஒரு டைம் வரைக்கும் சினிமா, நாடகம், நடிப்பு இந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்கிறாரு. இப்போ வந்து உங்க கூட அயர்லாந்தில் இருக்கும்போது அவர் மிஸ் பண்ணி என்னைக்கா வந்து சொல்லியிருக்காரா, ச்சே பேசாம நம்ம அங்க இருந்திருக்கலாமே, நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேனே, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரா ஏதாவது? இல்லைங்க. அவரு அவரு அதுதான் அவரோட இதுவே என்னன்னா, ரொம்ப அந்த மாரி எதுக்குள்ளயும் போய் இதாயிட மாட்டாரு. நான் தான் சொன்னேன்ல ஓகே. ஆல்ரெடி. உள்ள அவருக்கு வந்து ரொம்ப ஃபேமிலி மட்டும் தான் அப்சஷனே தவிர, வேற எந்த விஷயத்துலயும் ரொம்ப இன்வால்வ்லாம் ஆகவே மாட்டாரு. ஆ ஆனா, அவருக்கு அந்த வருத்தம் இருக்குதான். வெளிய சொல்லவும் மாட்டாரு. இன்னொன்னு என்னன்னா, இங்க இருக்க "என்னங்க உங்களுக்கு ஏதாவது ஃபீலா இருக்கா? என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது இருந்தா சொல்லுங்க" அப்படின்னு கேட்டோம்னா கூட, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மான்னு" சொல்லுவாரு. ம். அப்படிதான். அவரு அதெல்லாம் இல்ல. இப்ப இப்ப இங்க வந்த பிறகு, இங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? இங்க என்ன பார்க்கணும்? இங்க என்ன பண்ணணும்? ஓகே. பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். நான் டியூட்டி போயிட்டு வரேன். எனக்கு பார்க்கணும். வீடு பார்க்கணும். இப்படி அவருக்கு மைண்ட் செட் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா இந்த இதுக்குள்ள வந்துட்டாரு. அப்படியே அவரு கொஞ்சம் ஜோன் அவுட்டே ஆயிட்டாரு. ஒரு 3 3 இயர்ஸா. இப்ப ம். ரீசென்ட்டா ம். தான் வந்துட்டு ரொம்ப அவருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்க. நீங்க ஏன்னா அவருக்கு நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நடிப்ப தவிர வேற எதுவுமே தெரியாது. அதுவும் சொல்லிர்றேன். வேற எந்த வேலையுமே செய்ய தெரியாது. ஆ அ எழுத்து அதான். எழுதுவாரு, ஓகே. நடிப்பாரு. அவ்வளவுதான் ஓகே. தெரியுமே தவிர, நைஸ். இந்த இங்க ஏதாச்சும் ஜாப் போலாம். இங்க ஏதாவது பார்ட் டைமா பண்ணலாம். நெறைய பேர் சொல்லுவாங்க. அங்க ஏதாவது பார்ட் டைம் வேலை வாங்கி இப்ப கூட கமெண்ட்ல எல்லாம் ம். சொல்றாங்க. அப்படியே அவருக்கு ஒரு பார்ட் டைம் வேலை வாங்கி குடுங்க அப்படின்னு. அவருக்கு வேலை தெரியாது ஆக்சுவலி. அவரு அந்த எந்த வேலையுமே பண்ணதே கிடையாது. சின்ன வயசுல இருந்து நடிச்சாரு, படிச்சாரு. அப்புறம் அப்படியே இதுக்கு போயிட்டாரு. டிவி போயிட்டாரு. இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வேலை செய்யும்போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாரிலாம் கொஞ்சம் அவங்க பண்ணப்போ கூட இருந்திருக்காரே தவிர, அவருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது. எந்த தொழிலும் கத்துக்கல. அவருக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் நடிப்பு தொழில், எழுதுறது, டைரக்ஷன் பண்ணுவாரு. இதெல்லாம் நல்லா பண்ணுவாரு. அவ்வளவுதான். அதனால எனக்குமே அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா இங்க கூட்டு வந்துட்டோம். இங்க ஒண்ணுமே ஒரு எக்ஸ்போஷரே இல்லையே அப்டின்ட்டு. அப்புறம் இங்க நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏதாச்சும் ஓகே. பண்ணுங்க ஈஸ்டர் உங்களுக்கு ஃபேம் இருக்கு அப்டின்ட்டு. அப்புறமா தான் அவரு ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த சின்னதா YouTube, அதுக்கப்புறம் Instagramல ஏதாவது நான் சொல்லுவேன், உங்க கருத்தையாவது சொல்லுங்க. ஏன்னா இங்க நாங்க நெறைய பேசுவோம். நெறைய அரசியல் ம். பேசுவோம், ம். ம். சினிமா பேசுவோம், நெறைய ஊர்க்கதை பேசுவோம். அதனால நம்ம பேசுறத நீங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல பேசுங்க. உங்களோட பேஜ்ல பேசுங்கன்னு சொல்லி, இப்பதான் ரீசென்ட்டா கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சாரு. அவரு கொஞ்சம் நல்லா ஹேப்பியா இருக்காரு. அந்த வீடியோஸ் போட்ட ஓகே. பிறகு. நீங்க இப்போ நம்ம பேசும்போது சொன்னீங்க, நான் சந்தானம்கிட்டயே வந்து நான் இந்தியா வந்தாலும் அவர்ட்ட பேசுவேன், அவர்ட்ட நான் பழகுவேன், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சந்தானம்கிட்டயே வாய்ப்பு கேட்கல அப்படின்னு சொன்னீங்க. ஏண்ணே, என்ன காரணம்? இருந்தா நம்ம நம்ம அவனுக்கு என்னை பத்தி ஃபுல்லா தெரியும். ஈஸ்டர் இந்த ஓகே. கேரக்டர் பண்ண முடியும், ஈஸ்டர் இது பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த கேரக்டர் ஈஸ்டர் சூட் ஆகும் அப்படின்னு மைண்ட்ல இருந்தா ஈஸ்டர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சந்தானமே சொல்லுவாப்ல. இதுல நம்ம ம். போய் என்ன, ம். நம்ம ம். என்ன வாய்ப்பு கேட்டு இல்ல நடிச்சு காட்டி அவனுக்கு நமக்கு ப்ரூவ் பண்ணணும்னு என்னை பற்றி இன்னும் டவுட் தெரியும் சந்தானத்துக்கு. ஆனா ம். ம். ஆனா அப்படி கூட சில டவுன் பீரியட்ல என்ன மச்சான் ஒண்ணுமே இல்ல, ஒர்க் இல்லடா என்ன பண்றது, சரி அப்போ நாளன்னைக்கு வந்துரு, அந்த அந்த சீன் ஒண்ணு பண்ணிடு அப்படின்னு ஆ. ஆ. சொல்லி நடந்ததும் உண்டு. வாய்ப்பே ஓகே. கேட்க மாட்டேன், அப்படி வீராப்பாலாம் இருக்கிறது இல்ல. இப்போ ஓகே. சில இயக்குனர்களை சந்திப்போம். நாங்க ஒரு பார்ட்டில வந்து வெங்கட் பிரபு சார சந்திச்சேன். "சார் ம். ம். என்ன சொல்லுங்க சார் உங்க படத்துல."
அப்படின்ட்டு அதுதான் அப்படி வந்து இதுக்குன்னு ஆபீஸ்ல போய் லைன்ல நின்று போட்டோ பிடிச்சின்னு போய் காட்டி அப்படி வாய்ப்பு கேட்க மாட்டேன்னு தான் சொல்றேன். மற்றபடி இல்ல, ஓகே. நண்பர்கிட்ட என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சரி நான் என்ன இருந்தா சொல்லு நானும் வரேன் அப்படின்றது வந்து அது இயல்பு தான். ஓகே. அப்படியெல்லாம் அந்த அதுதான் சன்னானுங்கிட்ட இல்ல கேட்டிருக்கேன். சம்டைம்ஸ் என்ன ஒன்னும் ஒர்க்கு போல சும்மாதான் மச்சான் சுத்தினுக்கிறேன், இந்த அது ஒண்ணு ட்ரை பண்ணுகிறேன். சரி வா இப்போ ஃப்ரீயா இருந்தா வா இது பண்ணிடு ஒரு 2 நாள் ஒர்க்கு அப்படின்னாப்புல. அது மாதிரி நிறைய பண்ணிருக்கேன். ஓகே. ரொம்ப 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 நன்றிகள்ண்ணே. நீங்க நடிப்பை நிறுத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வந்து அவங்க வந்து மனசுல பதிஞ்சிட்டாங்கன்னா அவங்க என்னைக்கும் வந்து அவங்க மனசுல இருப்பாங்கன்றது தான் உண்மை, எல்லாருக்குமே தெரியும். நன்றிகள்ண்ணே. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.